ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது என் செல்லமே. ஆம், இதை கேட்டுவிட்டு தூங்கு. உனக்கான நல்ல செய்தி நாளை வரப்போகிறது. நீ உன்னுடைய வாழ்வில் கொடிகட்டி பறக்கப் போகிறாய். ஆம் செல்லமே. ஏனென்றால் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என நீ புலம்புகிறாய். என்னை நோக்கி பிரார்த்தனை செய். உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேனா? ஏன் உனக்கு வீணான மனக்குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டே இரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் என் செல்லமே. நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறப் போகிறாய். இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பதை உனக்கே தெரியும் நன்றாக. ஆகவே உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும், மேலும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும், எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவேன். உனது பிள்ளைக்காக குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ அவற்றை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன். ஆம் செல்லமே, நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. இப்போ உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய். ஆம் செல்லமே, நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு யோகத்தை திருப்பி விடும் வழியை நான் செய்யப் போகிறேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான பல செய்திகள் வந்தால் தைரியமாக இரு, பயப்படாதே. ஆகவே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க உன் சாயப்பா எப்போதும் நான் இருக்கிறேன். அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. நீ ஏன் இன்று அதீத கவலையோடு இருக்கிறாய்? உன் மன வலிக்கும் ரணங்களுக்கும் எனக்கு நன்றாக தெரியும். உயிர் வதைத்த ரணம் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாய்தானே? என்னிடம் பிரார்த்தனை செய்த போதும் எந்தவித பிரச்சனையும் நீ தீரவில்லை. இன்னும் அதிக பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். ஏனென்றால் கால்களில் தேய்த்து விட்ட முள்ளானது கடுமையான வலியை தரும். இரவு பகலாக உறங்குவதை விட அது தடுக்கும். ஆகவே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய சோதனையையும் வேதனையும் தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படும் நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லையோ தாங்க முடியாத அளவுக்குத்தான் தெரியும். என்னை சாயப்பா கைவிட்டு விட்டார், இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைத்து மட்டும் பயந்து விடாதே. உன்னை விரைவில் காப்பாற்றி விடுவேன். ஆம் செல்லமே, எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நான் உனக்கு பல சோதனைகளை தருவேனே தவிர என்றும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆம், சோதனைகளை எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என் செல்லமே. நான் இங்கே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை கண்டுகொள்ளவில்லையே சாயப்பா என்று என்னை நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதுமாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன்னால் உன் கடமைகளை சரிவர செய்ய முடியவில்லை. ஆம் செல்லமே, உனக்காகத்தான் நான் உலாவிக் கொண்டிருக்கின்றேன். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது. சந்தோஷமாக இரு. துக்கத்தை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. உன்னுடைய தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மிக்க சிலருடைய செயல்பாடே இந்த உலகில் சரித்திரமாக இருக்கிறது. சரிதானே? உண்மைதானே? எதை நினைத்தும் எதற்கும் பயப்படாதே. என்று உன் சாயப்பாவும் கூடவே நான் இருக்கிறேன். இந்த உலகில் பலவீனமானவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள். மன்னிக்கும் தன்மை என்பது மன வலிமை உள்ளவர்களின் குணம். ஆகவே நீ எப்போதும் எதிரும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறாய், இல்லையேல் கற்றுக்கொள்கிறாய் என நினைத்துக்கொள் என் செல்லமே. உன் வாழ்வில் வரும் தடைகளை தவிர்த்து உன் வழிப்பாதையை பூக்களால் நிரப்பப் போகிறேன். இதோ உனக்கான வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உன் கைகளில் சேர்க்க என்னால் முடியும்.
சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. வெகு விரைவில் நல்ல மாற்றங்களுடன் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய். உனக்கு அமைத்து தரப்போகிறேன். உன் கர்ம வினைகள் எல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கையோடும் பயமின்றி மன்னிக்கும் குணத்தோடும் தைரியத்தோடும் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே. இதோ உனக்கு சொல்கிறேன், இன்னும் சற்று நேரத்தில் சூப்பரான ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் அது எப்படி? இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதனைகள். அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். கவலைப்படாதே. ஆம், ஒவ்வொரு உறவுகளும் உன்னை ஏமாற்றப்படுகிறாய். உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மன உறுதி இல்லாதவருடைய உள்ளம் குழம்பிய குட்டை போல்தான் இருக்கும். ஆகவே நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள். அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஒருபோதும் உன் மனசாட்சியை நீ பொய்யாக்கக்கூடாது. ஆம், எவரையும் எதிர்பார்த்தும் வாழக்கூடாது. எவருக்கும் நான் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்பதே சிறப்பான வாழ்க்கை. உருவத்தில் எப்படி இருந்தாலும் நீ உள்ளத்தில் குழந்தையாக இரு. நிச்சயம் உலகமே உன்னை நேசிக்கும். உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது மிகச் சரியானது என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆம் செல்லமே, கவலைகள் எங்கிருந்து வரும் என்று நமக்கே தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் இருக்கிறது. நீ நல்லவன் என்பதை நீ உணர்ந்தால் போதும். மற்றவனுக்கு அது புரியுதோ புரியவில்லையோ என்று நினைக்கவே தேவையே இல்லை. ஆகவே நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரில் விலை மிகவும் உயர்ந்தது. கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும். பொய் பேசினால் மட்டுமல்ல, சில நேரம் உண்மை பேசினால் கூட உறவுகள் உடைந்து போகும். ஆகவே எனது சாயப்பாவின் அருளால் இன்றோடு என் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்தது விட சிறப்பாக அமையப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இனிமையாக இருக்கும். உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே என் செல்லமே. தேவையில்லாமல் தயங்காதே. ஒரு முறை எதிலும் முயற்சி செய்து பார். வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். அதுவே தோல்வியானால் பாடமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொள். முயன்றால் எதுவுமே முடியாது என்று, முடியென்றால் எதுவுமே முடியும் என என்னுடைய அறிவுகளை முழுவதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜயோகம்தான் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் என் செல்லமே. ஆம், உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ நாளை எதுவரை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. ஆம், இதை கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.